ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு தசகம் 12 பாராயணம். இன்னைக்கு ஏகாதசி திருநாள். இன்னைக்கு இந்த வராக அவதாரக அப்படிங்கிற தசகத்தை பாராயணம் பண்றது ரொம்பவும் பாக்கியம். பிரம்மதேவரோட கட்டளைப்படி சுவாயம்புவ மனு பிரஜைகளை படைக்க ஆரம்பிச்சாரு. குருவாயூரப்பா சுவாயம்புவ மனு பிரஜைகளை படைச்சிட்டு திரும்பி பார்த்தா பூமியை காணல. அதனால வருத்தப்பட்ட அவரு நேரா பிரம்மதேவர்கிட்ட போய், பிரம்மதேவரே, நான் பிரஜைகளை படைக்க ஆரம்பிச்சுட்டு பூமியை பார்த்தேன், அது காணல. மக்கள் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நீங்க அருள் புரியணும்னு போய் பிரம்மதேவர்கிட்ட கேட்டாரு. இப்படி பிரம்மதேவர்கிட்ட கேட்டோன்னா அவருக்கும் வழி தெரியாம உங்களை சரணடைந்தாரு குருவாயூரப்பா. உங்ககிட்ட இந்த மாதிரி பூமியை காணாம ரொம்ப வருத்தமா இருக்கு, நாங்க படைப்பு தொழில் ஆரம்பிச்சுட்டு எங்களோட பகல் பொழுதுல எங்களோட தொழில் தடைப்பட்டுருச்சு. குருவாயூரப்பா, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி செய்யணும். நான் ஏற்கனவே பிரளய ஜலத்தை குடிச்சிட்டேன், இனி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும் போதே அவரோட மூக்கு துவாரத்திலிருந்து நீங்க வெள்ளை பன்றிக்குட்டியா வெளியே வந்தீங்க. வராக அவதார ஸ்லோகம். ஹா ஹா விபோ ஜலமகம் ன்யபிபம் புரஸ்தாத் அத்யாபிமஜ்ஜதி மகி கிமகம் கரோமி இத்தம் த்வதங்கிரி யுகலம் சரணம் யதோஷ்ய நாசா புடாத் சமபவ சிசுகோலரூபிஹி. நாராயண 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 நாராயண. இந்த மாதிரி பிரம்மரோட பகல் பொழுதுல, அதாவது பாத்ம கல்பத்துல நீங்க பன்றிக்குட்டி உருவத்துல வெளியே வந்ததுனால இந்த கல்பத்துக்கு ஸ்வேத வராக கல்பம் அப்படின்னு பேர் வந்துச்சு. இன்னைக்கும் எல்லாரும் சங்கல்பம் பண்ணும்போது இந்த கல்பம் பேரை தான் சொல்றோம். நீங்க பன்றிக்குட்டியா வெளியே வந்த உடனே அப்போ கட்டவிரல் சைஸ்ல தான் இருந்தீங்க. அந்த கட்டவிரல் சைஸ்ல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே யானை வடிவம் எடுத்துட்டீங்க. பிரம்மரும் அவரோட புத்திரர்களும் உங்களை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க, கை கூப்பி வணங்கினாங்க. நீங்க யாரு அப்படின்னு பிரம்மதேவர் கொஞ்சம் யோசிச்சாரு. இப்படி பன்றி ரூபத்துல வந்திருக்காரே, இவர் யாரு? பெருமைகளை தாங்கிய மகாவிஷ்ணுவோட மாயையில இதுவும் ஒன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே யானை வடிவுல இருந்த நீங்க ஒரு பெரிய மலையா உருவெடுத்தீங்க. உருவெடுத்தது மட்டும் இல்லாம பெருசா கர்ஜனையும் செஞ்சீங்க. இந்த கர்ஜன சத்தத்தை கேட்ட ஜனலோகத்துல உள்ள முனிவர்களும் தபோலோகம் சத்தியலோகத்துல உள்ள முனிவர்களும் உங்களை துதி செஞ்சாங்க. இந்த துதியெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச நீங்க மலை போல உள்ள உருவத்தோடு நீருக்குள்ள மூழ்கினீங்க. அப்படி மூழ்கும் போது உங்க உடம்புல உள்ள புகை நிறத்துல உள்ள ரோமங்கள் குத்திட்டு நின்னுச்சு. உங்க வால் மேலோக்கி எழுந்தது. அச்சத்தை தரும் உங்களோட மூக்கு கீழ் நோக்கி இருந்தது. நீங்க முனிவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய நீருக்குள்ள போனீங்க. நீருக்குள்ள போகும்போது முதலைகள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இங்கும் அங்கும் ஓடுச்சு. திமிங்கலம் சுத்தி சுத்தி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம உங்கள் கண்கள் அங்கும் இங்கும் தேடிச்சு. யார? பூமாதேவியை தான். ஏன்னா அவங்கள காப்பதற்காதானே இந்த வராக அவதாரமே. ஆனா இரண்யாக்ஷன் பூமாதேவியை காப்பதற்காக சுற்றிலும் நிறைய அசுரர்களை ஏற்பாடு செஞ்சிருந்தான். ஆனா அந்த அசுரர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நீங்க உங்களோட அழகான 2 கோரை பற்களுக்கு நடுவுல சின்ன புல்லு மாதிரி இருக்க அந்த பூமாதேவியை ஏந்திக்கிட்டு மேலெழும்பி வந்தீங்க. குருவாயூரப்பா, விளையாட்டா நீங்க வராக அவதாரம் எடுத்து விளையாட்டா அசுரர்களை ஜெயிச்சு உங்களோட அழகான கோரை பற்களால அந்த சிறு புல்லா இருக்கிற அந்த பூமாதேவிய மூக்குல ஏந்திக்கிட்டு அழகான அந்த ஜலத்துல இருந்து மேலே எழும்பி வந்தீங்க. இந்த மாதிரி இந்த குருவாயூரப்பா, நீங்க எனக்கு என்னோட நோயை போக்கணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இந்த அவதாரம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி பட்டதிரிகளுக்கும் அந்த அவதாரத்தை அப்படியே அவர் கண் முன்னாடி காமிச்சாரு குருவாயூரப்பா. அதாவது குருவாயூரப்பா என்னென்ன இந்த ஸ்லோகங்கள் அவர் கேட்கிறாரோ, அதாவது பட்டதிரிகள் சொல்லி அந்த எல்லா ஸ்லோகத்துக்கும் சத்தியம் சத்தியம்னு சொல்லி அதை ஆமோதிக்கிறாரு. இப்போ வராக அவதாரத்தை அவர் எழுதி முடிச்ச உடனேயே அந்த அவதாரமா அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு காட்சி தர்றாரு. என்ன பாக்கியம் இல்ல பட்டதிரிகளுக்கு. இந்த தசகத்தை அவர் முடிக்கும் போது
குருவாயூரப்பா, இப்பேற்பட்ட வராக ரூபம், அதாவது நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத வராக ரூபத்தை நீ எடுத்து அசுரர்களை அழிச்சு எங்களையெல்லாம் காக்க வந்த நீ என்னோட நோயை போக்கிரு அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.